வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஈரோட்டில் 18ஆம் தேதி தவேகாவோட பொதுக்கூட்டம் நடக்குது. அது எந்த அளவுக்கு அரசியல் களத்தில் முக்கியமானது? இல்லை, அரசியல் களத்தில் தேர்தல் வர சமயத்தில் நிச்சயமாக தவேகாவுடைய ஸ்டாண்டு பல விஷயத்தில், இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தில் தவேகாவோட ஸ்டாண்டு என்னன்னு தெரியாது. ரெண்டாவது, அவங்க கூட்டணிக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களை சொல்லி இத்தனை மாதங்கள் ஆறுது, யாருமே அவங்க கூட சேர்ற மாதிரி ஐடியாவும் இல்லை. ஆனால் அதே சமயம் செங்கோட்டையன் போன்றவர்கள் அங்கே சேர்ந்துருக்காங்க. அதே சமயம் விஜய் வந்து அண்ணா, எம்ஜிஆர் எல்லாம் வந்து கையில் எடுத்து ஐக்கானாக வச்சு, ஏற்கனவே இருக்கிற 5 ஐக்கான் தவிர இன்னும் 2 பேரை வந்து அடிஷ்னலாக சேர்த்து 7 பேரை பற்றி அவர் ஐக்கானாக வச்சுருக்காரு. குறிப்பாக எம்ஜிஆரை பற்றி அடிக்கடி அவர் நிறைய பேசுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து அவர் அடுத்த கட்டமாக திமுக எதிர்ப்பை வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்போட்டு எடுத்துட்டு அதை எடுக்கிறதுக்கான நோக்கம்தான். அதிமுகவோட திமுகவை நாங்கள் தான் எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கான ஒரு விஷயந்தான். ரெண்டாவது, அவங்களும் வந்து ரொம்ப தெளிவாக மாவட்ட செயலாளர் கூட்டம் உட்பட பல கூட்டங்களில் யார் விஜயை வந்து முதல்வரை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இனிமேல் அதிமுக அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. பாஜக விட்டு அவங்க வெளில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போனது நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த சூழலில் தவேகா ஒரு தனி அணியாக தான் போட்டியில் இருக்கும். தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி தான் அப்படின்றது உறுதியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த சூழலில் தவேகா என்ன நினைக்குது, அதிமுகவோட அதிகமான ஓட்டுகள் எடுக்கணும், அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தவிர அதிமுகவுடைய ஆதரவு ஓட்டுகள் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த வேலையை பண்ணணும் அப்படின்ட்டு அதிமுகவில் இருக்கிற லோக்கல் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அங்கங்கே லோக்கலில், அவங்களெல்லாம் வந்து செங்கோட்டையன் மூலமாக வச்சு இழுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வரப்போகிற இந்த ஈரோடு கூட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட அதிமுகலேருந்து சில பேர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா. அதாவது ரொம்ப பெரிய தலைவரும் இல்லாமல் ரொம்ப இடைமட்டமாக மாவட்டத்தில் ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கல்ல ஏடிஎம்கேல, அவங்க அதிருப்தியாக இருப்பாங்க நிறைய பேர், அவங்களெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பொதுவாக சொல்லப்படுது. அதில் சில முன்னாள் அமைச்சர்கள் கூட அதில் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஓகே, இப்போ இந்த ஈரோடு பொதுக்கூட்டம் அதிமுகவை ஷேக் பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்கா? அதாவது நிச்சயமாக கூட்டம் வந்து கண்டிப்பாக அதிகமான கூட்டம் வருன்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. போலீஸ் வந்து 35,000 பேருக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு சொல்லலாமே தவிர 35,000 வரலாம், 30,000 வரலாம், 40,000 வரலாம். ஆனால் ஒரு பெரிய க்ரௌடை ஒரு கூட்டி காமிப்பாருன்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது வந்து அதிமுக போடுற கூட்டத்தை விட அதிகமாக இருக்குன்றதுல சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது எந்த அளவுக்கு ஓட்டு போடுன்றது தான் முக்கிய விஷயம். இப்போது திமுகவில் வந்து 1,00,000 இளைஞர்களை வந்து திருவண்ணாமலையில் உதயநிதி சேர்க்கிறார் அப்படின்னா அவன்லாம் ஒரு கொள்கை ரீதியாக கமிட் ஆகிட்டு வரான். இவருக்கு விஜய் பின்னாடி இருக்கிறவங்க சினிமா ரீதியாக வரான். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு கொள்கை அடிப்படையில் வர கூட்டத்துக்கும் சினிமா ரசிகர்களாக வர கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் கமிட்டடாக ஓட்டு போடுவான் சினிமா ரசிகர்ன்றது கேள்விக்குறி. ஆனால் ஒரு பெரிய கூட்டம் அங்கே இருக்குன்றது உறுதி. அதாவது செல்வாக்கு மிக்க நடிகர், அவர் பின்னாடி ஒரு கூட்டம், ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம், ஒரு கொள்கையற்ற ஒரு கூட்டம். இங்கே செல்வாக்கு மிக்க ஒரு கட்சி திமுக, அதுக்கு ஒரு உதயநிதி ஒரு எதிர்கால தலைவர், அவர் பின்னாடி ஒரு கட்டுமானம் கொண்ட ஒரு கட்சி, பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அவருக்கு அது உதவியா இருக்கு. இவருக்கு வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம் ஒன்று இருக்கு, இவருக்கு வந்து எந்த அளவுக்கு அது உதவுன்னு சொல்ல முடியாது கீழே. அதனாலதான் செங்கோட்டையன் போன்றவங்க எடுத்து கொஞ்சம் ஆர்கனைசேஷனை கட்டமைக்கிறதுக்கு பாக்குறாங்க ஆக்சுவலா. அதனால இந்த கூட்டம் வந்து ஒரு கொள்கை இல்லாம ஒரு சினிமா ரசனையோட அந்த ரசிகத்தன்மையோட இருக்கிற ஒரு கூட்டம், அது வந்து ஓட்டா மாறித்துனா அவருக்கு பெனிஃபிட் தான். அதுதான் இப்போ முக்கியமான கேள்வியா இருக்கு எல்லாருக்குமே. அவர் கூட ஏன் கூட்டணி சேரத்துக்கு யோசிக்கிறாங்க எல்லாருமே. அவருக்கு என்ன இருக்கு, இப்போ அன்டெஸ்டடா இருக்காரு. காங்கிரஸுக்கே கூட அவர் கூட போறதுக்கு பல பேருக்கு ஆசையா இருக்கலாம். ஆனா அன்டெஸ்டடா இருக்காரு. இருக்கிற 3 எலெக்ஷன் வின் பண்ணிட்டு இப்போ எதுக்கு நம்ம அங்க போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் காங்கிரஸ் தலைமைக்கு இருக்கு. அதனாலதான் பலவிதமான வதந்திகள் வந்தா கூட இன்னும் நாங்க உறுதியா இருக்கோம்னு, எஃகு கோட்டை மாதிரி உறுதியா இருக்கோம்னு செல்வ பிறந்தங்க ஏன் சொல்றாரு. அது இடங்கள் பெறதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா கூட அங்க போய் நீங்க 80 சீட்டு வாங்கி 10 சீட் வின் பண்ணுறதுக்கு இங்கே 30 சீட்டோ 25 சீட்டோ வாங்கி 20 சீட்டு வின் பண்ணுறது வித்தியாசம் இருக்குல்ல. அதனால அவங்க அங்கே இருக்காங்க. அதனால தவேகாவை பொறுத்த மட்டும் அந்த கூட்டம் வந்து ஓட்டாகுமான்றதான் முக்கியமான கேள்வி. அந்த கூட்டம் ஓட்டாகுமா? எம்ஜிஆருக்கு கேட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் கொள்கை வழி வந்த கூட்டம், அது திமுகவில் இருந்த கூட்டம். திமுக என்ற கட்சி அண்ணா தலைமையை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், அது எம்ஜிஆரோட இருந்தது. எம்ஜிஆர் மன்றங்களாக அங்க இருந்தது. ஆமா, திமுகவோட ஒரு கொள்கை அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த அந்த திமுக இருந்தவங்க எல்லாருமே ஒரு கொள்கை அடிப்படையில் அதோட இணைந்திருந்தவங்க தான். அவங்க எம்ஜிஆர் ரசிகர்களாகவும் இருந்தாங்க. திமுகவில் வந்து எம்ஜிஆருடைய மன்றங்கள் வந்து திமுகவோட துணை அமைப்புகளாக தான் இருந்தது. அப்போது அவங்கெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து வந்தவங்க, அவங்க ஒரு கொள்கை பிடிப்போடு வந்தவங்க, எம்ஜிஆரோடய இருந்தாங்க, ஓட்டு போட்டாங்க. இந்த ரசிகர் கூட்டம் வெறும் விஜய் ரசிகர் கூட்டம் அந்த ஒரு இவருடைய கட்சியை ஆதரிப்பாங்களான்னு தெரியாது. அவங்க பல்வேறு கட்சிகளில் இருக்கிறவங்க கூட ரசிகராக இருப்பான். திமுக இருக்கிறவனும் விஜய் ரசிகராக இருப்பான், அதிமுக இருக்கிறவனும் விஜய் ரசிகராக இருப்பான்,
அவன் அப்படியே ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. கட்சி சரி நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓட்டு போடலான்னு அதிமுகவில் இருக்கிற விஜய் ரசிகர் நினைச்சிட்டான்னா, நினைக்கிறானா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி பல்வேறு கட்சிகள்ல இருக்கிறவங்க நினைக்கிறானா இல்லையான்னு தெரியாது. அதனால தான் நம்ம அன்ட்ரஸ்டட் சொல்றோம். ஆனால் ஏதோ ஒரு வாக்கு சதவீதத்தை ஆனா அவர் அவர் டிஸ்டர்ப் வந்து பண்றாரு. ஆன்டி டிஎம்கே பேசுறாரு. அதர் தென் ஒரு சினிமா கரிஸ்மாட்டிக்கா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவர் ஏடிஎம்கே ஓட்ட தான் பெருசா பிரிப்பாரு அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கு. அது இல்ல கரெக்டா? ஏடிஎம்கே ஓட்டு பிரிப்பார். அவர் பாஜக எதிர்ப்பை தீவிரமா கையாண்டா திமுகவுக்கு போற பாஜக ஓட்டையும் பிரிப்பார். திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டையும் பிரிப்பார். அவர் ஜோசப் விஜயா இருக்கிறதுனால கொஞ்சம் முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் ஜோசப் விஜய் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, ஓட்டு போடுறத பத்தி யோசிப்பாங்கல்ல. அந்த மாதிரியும் ஒரு கிறிஸ்துவ கூட்டம் ஒன்று அலைஞ்சிருக்கு இப்போ ஆக்சுவலா. ஜோசப் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும்ட்டு ஒரு சில ரெவரண்ட், லோக்கல் ரெவரண்ட், உள்ளூர் ரெவரண்ட், இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, ஃபாதர் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஜோசப் விஜய்ன்ற பேரை ஆஹா நம்மால் ஒருத்தர் வந்துறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாலாம் பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனா ஒரு லார்ஜர் செக்ஷன் அது கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஒரு கேத்தலிக்ஸ் அந்த மாதிரி பெரிய கொஞ்சம் மாடரேட் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இன்னும் காங்கிரஸ் ஆதரவு நிலையில தான் இருக்காங்க. கொஞ்சம் கீழே இருக்கிற கொஞ்சம் வறுமை கோட்டில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள நடத்துற வழி நடத்துற ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் ஜோசப் விஜய்னு கொஞ்சம் வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்சம். அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் கொஞ்சம் பிரிச்சு வச்சாங்க. முஸ்லீம் ஓட்டு பிரிக்க முடியாது. கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை கொஞ்சம் ஓட்ட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கன்னியாகுமரியில் இருக்கிற ராஜேஷ்குமார் இருக்கிற காங்கிரஸ், அவர் வந்து விஜயோட இதுக்கு ஏன் சொல்றாருன்னா, அங்கே கோஸ்டல்ல இருக்கிற ஃபிஷர்மேன் இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டை பெர்னாண்டோஸ் ஓட்டை வாங்கணுன்றதுக்காக அப்படி சொல்றாரு ஆக்சுவலா வந்து. ஸோ பாயிண்ட் அதுதான். அதனால வந்து இவரை பொறுத்த மட்டும், தாவேக்காவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு என்ன ஓட்டு வருதுன்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு ஓட்டு வருது. அது யாரை ஸ்பாயில் பண்ணணும்னா அவரு அதிமுகவை ரொம்ப ஸ்பாயில் பண்ணணும். ஏன்னா திமுக அதிமுக என்கிற அந்த இருதுருவ அரசியல்ல திமுக எதிர்ப்பு ஓட்ட திமுக அடுத்து நாங்க தான் ரீப்ளேஸ் பண்ணோம், திமுகவை பிடிக்கலன்னா எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு இருந்த சூழலை மாத்துறதுக்காக தான் விஜய் வர்றாரு. எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி, நான் தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னு வர்றாரு அவரு. அப்போ அது நேரம் அதிமுக சொல்ற ஒரு விஷயத்துக்கு ஈக்குவலா இருக்கு. நாங்க தான் திமுகவுக்கு மாற்றுன்னு அதிமுக சொன்ன விஷயத்துக்கு அதுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ அவர் அதிமுக இடத்த தான் பிடிக்க பாக்குறாரு. அது எடப்பாடி தான் அது கேர்ஃபுல்லா இருக்கணும். எடப்பாடி வந்து இந்த இடத்துல எடப்பாடி வந்து கண்ண மூடின்னு இருக்காரு. அவருக்கு தாவேக்கானால் ஏற்படுற பாதிப்பு தெரியல. இப்போ வரைக்கும் அவங்க விஜயவோ தாவேக்கா என்ன நினைக்கிறாங்க, நம்ம எப்படியோ ஒரு இடத்துல நம்ம ஒண்ணா வருவோம். இந்த எலெக்ஷன் முன்னாடி இல்லாட்டி கூட எலெக்ஷனுக்கு பின்னாடி அது ஏதாவது ஒரு போஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு கூட்டணி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, ஏதோ இடம் பற்றாக்குறை வந்துருச்சு, இழுபறியா இருக்கு நிலைமை, அப்படி வரும்போது அவங்க உதவி நமக்கு தேவையா இருக்கலாம். அதனால தாவேக்காவை கொஞ்சம் ரிசர்வ்லயே வச்சு ரொம்ப அட்டாக் பண்ணாதே இருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதிமுக ஆதரவு ஓட்டு எடுக்கணும், அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு ஓட்டு எடுக்கணுன்றதுல தாவேக்கா கிளியரா இருக்காங்க. எடப்பாடி அதுல கொஞ்சம் சுணக்கமா இருக்காரு, ரொம்ப சுணக்கமா இருக்காரு. அவருக்கு வந்து அதோட ஆபத்து தெரிஞ்சு சுணக்கமா இருக்காரா, இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து அப்படி இருக்காரா அப்படின்றது கேள்விக்குறி. ஆனா அவங்க அதிமுக என்ன சொல்றாங்க, சார் ப்ரீ எலெக்ஷன் இல்லாட்டி கூட போஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல அவங்க ஏதாவது தேவையா இருந்தா இருக்கும். போஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க அப்படி என்ன செக்யூர் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு? இல்ல இவங்க நினைக்கிறாங்க ஒருவேளை இழுபறியான நிலைமை, ஹங் அசம்பிளி வந்து வச்சுக்கோங்களேன், தொங்கு சட்டசபை வந்து ஹங் அசம்பிளி வந்ததுன்னா அதுக்கு விஜய் தரப்புல ஒரு 15-20க்கு மேல எம்எல்ஏவா கன்வெர்ட் ஆனாதானே யூஸ். இதெல்லாம் சொல்ல முடியல. அந்த 15-20 எம்எல்ஏ அதுவே சொல்ல முடியல. பாக்குறாங்களா? அதுவே ஆமா, அவங்க 20% ஓட்டு வாங்குவாங்க, எவ்வளவு எம்எல்ஏ வாங்குவாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் வந்து எதுவுமே அவரை பத்தி யூகிக்கவே முடியல. வர கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதவர்ஜினா சொல்றதெல்லாம் 26% அது இதெல்லாம் சொல்லுவாரு. ஒரு உண்மையிலேயே என்ன அவர் 5% வாங்கலாம், 15% வாங்கலாம், 20% வாங்கலாம். எதுக்கு அந்த கதவை நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு ஒரு அதிமுகவில் ஒரு எண்ணம் இருக்கு போல. ஆனால் விஜய்க்கு அந்த எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. அதிமுகவை நகர்த்திட்டு அந்த இடத்துல வர எண்ணம் தான் விஜய்க்கு விஜய் குறி வைக்கிறது ஏடிஎம்கே பிளஸ் அந்த ஓட்டை தான் குறி வைக்கிறார். அவர் திமுகவுக்கு எதிரி நான் தான் சொல்லிட்டு வரும்போது அவர் அதிமுக சொல்ல முடியும் அவரு. அப்போ திமுகவுக்கு போற ஓட்டை கொஞ்சம் எடுப்பார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே சமயம் திமுக அதிமுக ரெண்டையும் பிடிக்காத நடுநிலையாளர் ஓட்டையும் விஜய் எடுப்பார். அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. சீமானுக்கு போற ஓட்டையும் கொஞ்சம் திருப்பி எடுப்பார், அதுலயும் சந்தேகம் இல்லை. அதனால அவருக்கு ஒரு ஓட்டு வரதுக்கான வழிகள் தெரியுது சார். பட் அது வருமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆக்சுவலா. இப்ப அதிமுகல இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் ஒருங்கிணைச்சு இந்த மாநாடு நடக்கு. சோ இந்த இடத்துல அவங்க ஏடிஎம்கேவை அட்டாக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? அவ்வளோவா பாசிபிலிட்டிஸ் கிடையாது சார். அவ்வளோ அட்டாக் பண்ண மாட்டாங்க. திமுக அட்டாக் தான் எடுப்பாங்க கையில். பட் செங்கோட்டையனுக்கு என்னன்னா அது அட்வான்டேஜ் என்னன்னா, தன்னாலையும் இவ்வளோ கூட்டம் கூட்ட முடியும், எடப்பாடிக்கு ஈக்குவலாக வந்து அதிமுகவுக்கு ஈக்குவலாக ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும்னு செங்கோட்டையன் அங்கே அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஆளாக காமிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் அது எடுக்கப்படும் ஆக்சுவலாக கையில். அங்கே வந்து நிச்சயமாக வந்து ஏன்னா ஜெயலலிதா ஆட்சியும் அவங்க குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஜெயலலிதா செங்கோட்டையன் ஜெயலலிதா வந்து ஒரு ஐக்கானா வச்சிருக்காரு, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அதனால அதிமுகவை பத்தி ரொம்ப அதிகமா பேசாததுக்கு ரொம்ப அதிகமா விஜய் வந்து அதிமுகவை பத்தி ரொம்ப அதிகபட்ச விமர்சனம் என்னன்னா வந்து ஊழல் கட்சிகளை மிரட்டி கூட்டணி வச்சுட்டாங்க பாஜகன்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ரெண்டாவது வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி போயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருக்காரு. இது தவிர வந்து அதிமுகவை பத்தி ரொம்ப சீரியஸான விஷயத்த விஜய் வச்ச மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலா.
அதனால அங்கேயும் வைக்க போறதில்ல, ஈரோட்லயும் வைக்க மாட்டாரு. ஏன்னா அவருடைய நோக்கம் அதிமுக ஆதரவு ஓட்டு எடுக்கிறது தானே. ஸோ எம்ஜிஆர் நல்லா புகழ்ந்து பேசுவார், எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுவார், அண்ணாவை புகழ்ந்து பேசுவாரு. ஆனா எடப்பாடியை மறைமுகமா அட்டாக் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கான சான்ஸும் ரொம்ப கம்மி சார், கம்மி பண்ண தான். மாட்டார். ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் அதிமுகவுடைய ஓட்டை வாங்கணும். அந்த ஏரியாவில் வந்து கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனை முன்னிறுத்தி அதிமுக ஓட்டை வாங்கணுன்ற போது அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு எம்ஜிஆரை புகழ்ந்து அதிமுக ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு விஷயத்த எம்ஜிஆருடைய அந்த அதே கவர்மெண்ட்டை தான் நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு வேணால் சொல்லுவார். எம்ஜிஆர் கவர்மெண்ட், எம்ஜிஆர் என்ன கவர்மெண்ட் அமைச்சாரோ, எம்ஜிஆர் எப்படி ஏழைகள் நலனுக்கு பலதை கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி நாங்களும் பல திட்டங்களை கொண்டு வரணும் அப்படி போவாரே தவிர நிச்சயமா எடப்பாடி அட்டாக் பண்ற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் தேர்தல் நெருக்கத்துல பிரச்சாரத்துல அதிமுக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தற்சமயத்துக்கு அது இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம். இந்த டைம்ல ஏடிஎம்கே அட்டாக் பண்ண வேண்டாம் தான் அவர் நினைப்பாரு. ஆஸ் யூசுவல் ஸ்ட்ராட்டஜில தான் போவார், அதே ஸ்ட்ராட்டஜி தான் போவார். செங்கோட்டையன் தலைமையில இவ்வளவு பெரிய மாநாடு நடக்கு. இப்ப கொங்கு பகுதிக்கு செங்கோட்டையன் ஒரு ஐகான் மாதிரி கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கா? கொங்கு பகுதிக்கு நிச்சயமா அவர் இந்த கூட்டத்தின் மூலமாக அவர் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்க தாவேக்கால. ஸோ அவரை பொறுத்த மட்டும் அவர் ஏற்கனவே அந்த நிர்வாகத்திலேயே அவருக்கு நல்ல இடத்த கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் எந்த அளவுக்கு வந்து செங்கோட்டையனுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கொடுக்குறாரு தெரியாது. அவரே ஒரு தலைவரா இருக்காரு, ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே கலந்துக்க மாட்டேங்கிறார் ஒரு தலைவர். அப்படிதான் தாவேக்கா இருக்கு ஆக்சுவலா. ஆனா அந்த கட்சி அதை ஏத்துட்டு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த கட்சியில தான் செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்காரு. ஸோ அந்த ஏதோ அவமானங்களோ என்னவோ ஏதோ சந்திச்சே தீரணும். இப்போ வெளியில வர முடியாது. எலெக்ஷன் வரையும் அங்கே ஓட்டி ஆகணும், எலெக்ஷன் வரையும் அங்கே ஓட்டி ஆகணும். அதான் அந்த இந்த காலகட்டத்தில் ஒரு க்ரௌடை காமிக்கிறது, விஜய்கிட்ட ஒரு பெரிய க்ரௌடு இருக்கிறதுனால செங்கோட்டையனுக்கும் அந்த க்ரௌடு ஓட்டு போடுன்றது சந்தேகம் இல்லை. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷுவர் விக்டரி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக அவர் வின் பண்ணுவார். அங்கே ஐடிஎம்கே தோக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அங்கே திமுக கொஞ்சம் ஓட்ட பிரிக்கும், எடப்பாடி கொஞ்சம் ஓட்ட பிரிப்பார், அவர் வந்து வின் பண்ணுவார். அவருக்கு பர்சனலாக ஒரு செரிஷ்மா அங்கே இருக்கிறதுனால அவர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு ஐக்கான ஒரு அவர் ஒரு தாவேக்காக்கு இமேஜ் பில்டரா உருவாவார். இப்போ கரூர் விஷயத்துக்கு அப்புறம் தாவேக்காவால தமிழ்நாட்டுல எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண முடியாம இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க. அவங்க அந்த பழைய அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஃபுல்லா கடந்து வந்துட்டாங்களா? அது மக்கள் மனசுல இருந்து மாறிடுச்சா அதெல்லாம்? இல்ல உண்மையிலேயே அப்படியே வந்தா கூட அந்த ரசிகர்கள் எல்லாம் இன்னும் அவர் பின்னாடி தான் சார் இருக்காங்க. யாருமே வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்த கொஞ்சம் ஓரளவுக்கு அரசியலை பத்தி தெரிஞ்சவங்க, ஒரு மெச்சூரிட்டி உள்ளவங்க, என்ன ஒரு அரசியல் தலைவர் அவ்வளவு பேர் செத்து போயிருக்கான், அங்க கூட போகாது திரும்பி வந்துட்டாரு மெட்ராஸுக்கு, சென்னைக்கு வந்துட்டாரு, அப்புறம் துக்கோ வீட்டில் இருக்கிறவங்கலாம் போய் பார்க்காம இவர் அவங்கள கூப்பிட்டு சந்திக்கிறாருலாம் கொஞ்சம் வெறுப்பு இருந்தது. ஆனால் அவருடைய ரசிகர்கள் அந்த 2K ரசிகர்கள் அல்லது ஜென்சி ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாரும் வந்து இது மாதிரி நினைக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு இந்த மாதிரியான சென்டிமெண்ட்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக விஜய் பின்னாடியே இருக்காங்க. அவங்க இப்போ அவருடைய பாயிண்ட் எல்லாம் என்னன்னா, அவங்க எப்படி ஓட்டு போட போறாங்கன்றதான் பாயிண்ட். அதில் அவங்கள வந்து வாக்குச்சாவடி கொண்டு வந்து ஓட்டு போட வச்சுட்டாருனா விஜய் ஓரளவுக்கு வந்து நல்ல சஃபிஷியண்டா ஓட் பர்சன்டேஜ் வாங்குவார், இடங்கள் வாங்குவார் தெரியாது ஆக்சுவலாக வந்து. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து 18 to 25 உள்ள இளைஞர்களோட ஓட்டை வாங்குறது விஜய்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்காக தான் இருக்கும். அவர் பின்னாடி அந்த ரசிகர்கள் ஏற்கனவே இருக்காங்கல்ல, அதனால வாங்குறது அவங்க வந்து அவங்க ஓட்டம் வாங்குறது ஈஸியா இருக்கும். அதனால தான் திமுகவே வந்து இளைஞர்களை திரட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. விஜய் கண்ட ஒரு பயம் இருக்கு. ஆமா, இளைஞர்கள் எங்ககிட்ட இளைஞர்கள் இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்காக தானே கூட்டுறாரு அவரு. ஆனா இப்ப டிஎம்கே உசாரா இருக்கு. ஆனா திமுக பொறுத்த மட்டும் இளைஞர்கள் இருக்காங்கன்னு காட்டுறது வந்து ஏதோ உதயநிதிக்கும் விஜய்க்குமான போட்டியா நான் பார்க்கல. அது என்னன்னா வந்து தாவேக்கா பின்னாடி அவர் என்ன சொல்றாரு, உதயநிதி பேசும்போது 1 கோடி இளைஞர்களை வச்சிருந்தா கூட கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாருல்ல. அது கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை வச்சு என்ன பயன்னு சொல்றாருல்ல. இவர் வந்து கட்டுப்பாடான ஒரு 1 லட்சம் பேரை கூட்டி காமிச்சிட்டாரு. அதனால சொல்றாரு அவங்களுக்கு வந்து அடிப்படையில் ஒரு இது இருக்கு. இந்த இளைஞர்கள் எல்லாமே தாவேக்கா பக்கம்னு ஒரு பேச்சு கிளம்புது இல்லையா, அதை அடிக்கிறதுக்காக அந்த மீட்டிங் போடுறாங்க. இப்போ 4 மண்டலத்துலையும் அந்த இளைஞர்கள் கூட்டத்தை போடுவாங்க. ஸோ உதயநிதிக்கு வந்து விஜய் வந்து ஒரு சேலஞ்சை கொடுத்துருக்காரு. ஆனால் திமுகவை கொடுத்துருக்காருன்னா அது கேள்விக்குறியாச்சு. உதயநிதிக்கு விஜய் சேலஞ்சா இருக்கு. திமுக கட்சி கொடுத்துருக்காருன்னா அது அவர் ஓட்டு வாங்குறத பொறுத்து தான் இருக்கு. ஆக்சுவலா உதயநிதியோட ஃபியூச்சருக்கு ஒரு சேலஞ்ச் த்ரெட்டா இருக்கு. ஆக்சுவலா இப்போ உதயநிதியோ இல்ல டிஎம்கேவோ விஜய் எவ்வளவு கான்சியஸா அப்ரோச் பண்றாங்க. ஆனா ஏடிஎம்கே அப்படி ஒரு விஷயத்த பண்ற மாதிரியே ஏடிஎம்கே டல்லா இருக்கு சார். ஏடிஎம்கேல இருக்கிறவங்களோட ஆவரேஜ் வயசு 55 சார். அது வயசானவங்க கட்சி ஆயிடுச்சு. ஆக்சுவலா யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணவே முடியலன்னு அதனாலதான் 2007 வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இளம் பெண்கள் இளைஞர்கள் பாசறை எல்லாம் கொண்டாந்தாங்க. எல்லாருமே விஜயகாந்த் போறாங்கன்ட்டு அந்த இதை யாரும் மெயின்டைன் பண்ணவே இல்லை. இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்களோட சராசரி வயசு 55 இருக்கும். சராசரி வயசு 55, அதிகபட்சம் 80. தமிழ் மகன் ஹுசைனுக்கு எவ்வளவு வயசு? 80. ஸோ கீழே இருக்கிறவங்க வயசு 25, 18, 20 வச்சுக்கோங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 45, 50 வயசுக்கு மேல இருக்கவங்க அதிகமா இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு 53 வருஷம் ஆச்சு சார். 20 வயசுல கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு வயசு?
73 வயசாச்சு. ஆமா. அப்போ அவங்களாம் எப்படி இருப்பாங்க? எம்ஜிஆருடைய தொண்டர்கள்லாம் இப்போ ஜெயலலிதா காலத்திலேயே சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு 60, 65 வயசு இருக்கும். அப்போ இப்போ எடப்பாடி காலத்தில் சேர்ந்தவங்களுக்குனா ஒரு 40, 45 வயசு இருக்கும் வச்சுக்கோங்க. அப்போ ஆவரேஜ் வயசு பார்த்தீங்கன்னா 55 வயசு. 50லேருந்து 60க்குள்ள ஆவரேஜ் வயசு இருக்கும். அப்போ வயதானவங்க கட்சியாக தானே இருக்குது. பிலோ 30 இயர்ஸே இல்ல. இல்ல. நீங்க அதிமுகவோட எந்த கூட்டத்தை வேணா பாருங்க, 30 இயர்ஸ்க்கு பிலோ இருக்காது பெரும்பாலும். இப்போ டிஎம்கேக்காவது உதயநிதினு ஒரு யங் ஃபேஸ் இருக்கு. இங்க கொண்டாந்து அவங்க அப்படியே இளைஞர்களை இல்ல. டெவலப் பண்றாங்க. அதை வந்து கோட்டை விட்டாரு எடப்பாடி. தன்னுடைய பதவியை காப்பாத்துறது, தனக்கு பின்னாடி எம்எல்ஏ நிக்க வைக்கிறது, தனக்கு பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர்களை சேர்க்கறதுன்னு அந்த இதுல குறியா இருந்ததே தவிர கட்சியை வளர்க்கறதுல குறியா இல்ல. இளைஞர்களை சேர்க்கணும், புதுசா கட்சியில நிறைய பேரை கொண்டு வரணும், அந்த எண்ணமே அவருக்கு இல்ல. அடுத்த ஜெனரேஷனை பத்தி திங்க் பண்ண கவலையே படல. தான் பதவியை நினைச்சா போறோம்னு நினைக்கிறார். ஆக்சுவலி லாஸ்ட் எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஓட் ஷேர் பெருசா வந்தது கொங்கு பெல்ட்ல மட்டும்தான். இந்த வாட்டி விஜயோட இம்பாக்ட் அதுவும் போயிடும் இந்த வாட்டி. போயிடும். அதுவும் போறதுக்கான பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணலாம். ஆனா அது போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா பாஜக இருக்கிறது மைனாரிட்டியை கம்ப்ளீட்டா அவே பண்ணிரும்ல. அது கண்டிப்பா போயிடும் சார். அது கோயம்புத்தூர்ல கொஞ்சம் மைனாரிட்டி கம்மியா இருக்கிறதுனால வேற சவுத்துலயோ வேற எங்கேயோ இருக்கிற மைனாரிட்டி மாதிரி அங்க அவ்வளவு மைனாரிட்டி வாய்ப்பு இல்ல. ஒரு சவுத்துல ராம்நாடோ இல்ல சவுத்துலயோ கொஞ்சம் மைனாரிட்டிகள் அதிகமா இருப்பாங்க. கொஞ்சம் கோயம்புத்தூர்ல வந்து ஜாதி பிரச்சனை ஜாஸ்தி. கோயம்புத்தூர்ல கவுண்டர்கள் பிளஸ் அருந்ததியர்கள், மொழிச்சிறுபான்மையோர் இவங்கெல்லாம் கவுண்டர்கள் ஓட்ட கன்சாலிடேட் பண்றதுல பிஜேபி அதிமுக ரெண்டும் ஒன்னா இருக்கு ஆக்சுவலா. ஆனா அதே சமயம் மொழிச்சிறுபான்மையோர் அருந்ததியர்கள்லாம் திமுக அணிக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரிஞ்சிருக்கு. அது பொலிட்டிக்கலாவும் அங்க யோசிப்பாங்க நிறைய பேர். ஆனா திமுகவை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி அங்க ஒர்க் பண்றாரு. அவர் கொஞ்சம் கிரவுண்ட் லெவல்ல வேலை செஞ்சு ஒரு 35 சீட்டாவது வின் பண்ணணும்னு பாக்குறாரு. அங்க இருக்கிற கொங்கு மண்டலத்துல ஒரு இருக்கிற ஒரு 58 சீட்ல ஒரு 35 சீட்டாவது வின் பண்ணணும்னு பாக்குறாரு. அது நடக்குமா இல்லையான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் பாஜக அதிமுக கொஞ்சம் பலமானது தான். விஜய் அங்க ஒரு ஓட்டையை போடுவான்றது முக்கியமான விஷயம். செங்கோட்டையெல்லாம் அங்க இருக்கிறதுனால. விஜய்க்கு கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னா நீங்க என்ன பாப்பீங்க? ஆக்சுவலி அவர் நடிகர்கள் தவிர வேற ஒன்றும் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தலைவர் செங்கோட்டையன் சேர்ந்து இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் அவ்வளவுதான். அவருக்கு ஏற்கனவே இருக்கிற ரசிகர்கள் ஒரு அட்வான்டேஜ் அவ்வளவுதான். சின்ன சின்ன நிர்வாகிகளை சேர்த்து அங்கவும் மைனாரிட்டியும் பெரிய அளவுக்கு கிறிஸ்டியன் அங்க இருக்கிற மாதிரி அந்த ஏரியாவில் ஊட்டியில வேணா குன்னூர் ஊட்டியில வேணா இருக்கலாமே தவிர மற்றபடி வேற இங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.